தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை எம்முயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே கட்டமைக்கப்பட்ட அரசியலை என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்தறிந்து கவனிப்பீர்கள். நீண்ட காலமாக ஊழல் லஞ்சத்திலேயே இந்த நாட்டின் அரசியலின் வேர் ஊண்டப்பட்டிருக்கிறது. எல்லா வளமும் இருந்து நம் நாடு வறுமை ஏழ்மையில் இருப்பதற்கு காரணம் வளர்ச்சி என்பதே வெறும் கடன் வளர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அளப்பரிய மண் வளம், அறிவு வளம், மனித உடல் வளம் எல்லாம் இருந்தும் ஏழ்மை வறுமையில் நாடு இருப்பதற்கு காரணம் ஊழலும் லஞ்சமும் தான். அதை ஒழிக்காது, அது இல்லாது நம் நாட்டில் வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை தான். அமெரிக்க பொருளாதார மேதை இந்தியர்கள் ஒருபோதும் வல்லாதிக்க நாடாக மாறமாட்டார்கள், வல்லாதிக்கமாக இந்தியா மாறாது. அதற்கு காரணம் சாதிகளாக மதங்களாக அவர்கள் பிரிந்து கிடக்கிற வரை அந்த நாடு ஒரு காலத்திலும் வல்லாதிக்கமாகாது, வல்லரசாகாது என்கிறார். அதற்கு பொருள் இங்கே ஒரு நாடு என்றால் நாட்டின் குடிகள் எல்லோருக்கும் எல்லாமும் சரியாக சமமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. ஒரு மதம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து அப்படியான அரசியலும் அதிகாரமும் தான் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எழுந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு சாதிக்காரன் அவனை அழுத்துவான். குறிப்பிட்ட மதத்துக்காரன் எழுந்தால் மற்ற மதத்துக்காரன் அவனை அழுத்தி தாழ்த்துவான். ஒருவர் எழ ஒருவர், ஒருவர் எழ ஒருவர், இப்படி அழுத்தி அழுத்தி தாழ்த்தி கொண்டே இருந்தால் ஒருவரும் எழமாட்டார், உயரமாட்டார். இதுதான் விடுதலை பெற்ற 80 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை மாற்றுவது என்பது மகத்தான ஒன்று. என் அன்பு சொந்தங்களே, மாற்றம் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை மக்கள் பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. அதனால் இருக்கிற ஒன்றை அனுசரித்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாற்றம் என்பது நிகழாமலே போய்விடுகிறது என்கிறார்கள். இங்க அப்படித்தான் அவர்களுக்கு இருக்கிறதில் வாழ பழகிக் கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். இலவச அறிவிப்புகளுக்கு என் மக்கள் சகித்து கொண்டார்கள், பழகி கொண்டார்கள். எந்த கட்சி அதிக இலவசங்களை அறிவிக்குது, எந்த கட்சி வாக்குக்கு அதிகமாக காசு கொடுக்குது, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவோம் என்று பழகி கொண்டார்கள். நான் நிறைய தாய்மார்கள்கிட்ட, நிறைய அப்பாக்கள்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீங்கள் காசை வாங்கிட்டு இப்படி வாக்கு செலுத்துறீங்கன்னு. நம்ம காசு தானப்பா, நம்ம காசு தானே, வாங்கினா என்ன தப்பு? அப்போ நான் கேட்டேன், நம்ம காசு அவன்கிட்டேப்பா போச்சு, எப்படி போச்சுன்னு கேட்டேன். பதில் இல்லை, பதில் இல்லை. அப்புறம் சொல்றாங்க, யார் வந்தாலும் எந்த பைய வந்தாலும் ஒன்னும் செய்ய போறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்க. பலாயிரம் பேர்ட்ட நான் கேட்டேன், அது சொல்றாங்க, என்னப்பா செய்ய சொல்ற அப்படின்னு. ஒரு அம்மாட்ட கேட்டேன், அவங்க ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டி விடும்போது கூறுகட்டி காய்கறிகள், கீரைகள், பழங்கள் விற்று கொண்டிருந்தாங்க. நான் வாக்கு சேரிக்கும் போது என்கிட்ட, அம்மா ஏமா இப்படி வாக்கு இந்த ஓட்டு காசு வாங்கிட்டு பண்ணு, நீ என்ன பண்ண சொல்கிற? நான் அந்த அவர்கிட்ட போய் வட்டிக்கு 1000 ரூபா வாங்கினேன், அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த காய்கறியை கோயம்பேடில் வாங்கிட்டு வந்தேன். 1000 ரூபாயில் அவர் வட்டி காசை எடுத்துக்கிட்டு தான் என்கிட்ட கொடுப்பாரு.
அப்போ ஒரு நாள் பூரா வியாபாரம் பார்த்தா அவருக்கு வட்டி போக இந்த முதல்ல கொடுத்தது போக எனக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி அன்றாடம் நாங்கள் ஏதோ வயிற்ற கழுவிட்டு இருக்கோம். ஏப்பா 150 ரூபா கிடைக்குது ஒரு நாள் பூரா வேலை செஞ்சா. நம்ம வீட்டில் 5 ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா, மொத்தமாக 2500 கையில் கொடுத்தா ஆத்தா வாங்காமல் என்ன செய்யுதுன்னு கேட்டால் பாருங்க, எனக்கிட்ட பதிலே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க அவதரப்பு நியாயம். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஊரில் முதுகுலத்தூரில் ஒரு வாத்தியார் எங்கள் அப்பா, அவர்கிட்ட போய் கேட்டப்பா நீங்கள் எப்படி பண்ண? ஆமாம் வந்தாங்க காசு கொடுத்தாங்க. இந்த இலக்காரன் ஒரு 200 கொடுத்தான், இந்த அவன் ஒரு 300 கொடுத்தான். 5 ஓட்டு, இந்த 200க்கு 2 300க்கு 2 போட்டு விடுவோம். தருமம் பகிர்ந்து அழிச்சிடுறாரு. அதில் துரோகம் பண்ண முடியல. என் மக்களை பாருங்க எப்படி சகித்து கொண்டு கொடுமை. நம்ம மண்ணை சேதுபதி சிறையில், வெள்ளைக்காரன் சிறையில் அடைச்சிட்டோம்ல. சிறையில் இருக்கும்போது வெள்ளைக்காரன் கேட்குறான், சேதுபதி சும்மா ஒப்புக்கு ஒரு அண்ணா ஒரு காசு, அன்னைக்கு கப்பம்மா கட்டு விடுதலை செஞ்சிட நாட்டை நீ ஆண்டுக்கன்னு. செல்லா காசு கூட ஒத்த காசு உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன், நான் ஜெயிலே இருந்து செத்தாலும் பரவாயில்லைன்னு ஜெயிலே இருந்து செத்து போனான். அவன் பேரம் பேத்தியதான். நம்ம ஏதோ கால கொடுமை இப்படி வந்து சிக்கிக்கிட்டோம். இந்த திராவிடம்ங்கிறத நீங்கள் ஏதோ தத்துவம்னு நினச்சிக்கிட்டீங்க. திருடர்கள் உறைந்து அதிகமாக கூடி இருக்கிற இடம் திருடர்கள் உறைவிடம் திராவிடம். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். அனைத்து இந்திய அகில இந்திய திருடர்கள் முன்னேற்றம். இது ரெண்டுக்கு எந்த மாறுதலும் கிடையாது. இந்த கட்சி வந்தா இது நடக்காது, இந்த கட்சி வந்தா இது நடக்கும். யாராவது ஒன்று சொல்லுங்க. இல்லை இவங்க வந்தால் ரேஷன் அரிசி தரம் உயர்ந்துடும், இவங்க வந்தால் டாஸ்மார்க்கை மூடிடுவாங்க, இவங்க வந்தால் ஊழல் லஞ்சம்ங்கிறதே இருக்காது, கமிஷன் வாங்காமல் எதுக்கும் கையெழுத்து போடுவாங்க, பணி நியமனமா பணி உயர்வா பணியிட மாற்றமா பணம் வாங்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவங்க வந்தால் அது நடக்கும், இவங்க வந்தால் நடக்காது. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இங்கே எப்படி நான் உணர்ந்திருந்தவர்களே, என் பெற்றோர்களே, ஒரே மண்ணு ஒரே அச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் கல் வரும், செங்கல் வரும். காரணம் இந்த அமைப்பு அப்படி. இதை மாற்றணும். ஒன்று மண்ணை மாற்றணும், இல்லை அச்சை மாற்றணும். இது ரெண்டையும் மாற்றாம எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். இந்த சிஸ்டம் ஆங்கிலத்தில் தப்புங்கிறாங்க, உங்கள் பிள்ளை அமைப்பு தப்புங்கிற. இப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆள் மாறுது, ஆட்சி மாறுது. ஆட்சி முறை மாறுகிறதா? திமுகவை வீழ்த்துவோம், அதிமுக உட்கார வைப்போம், அதிமுக வீழ்த்துவோம், திமுக உட்கார வைப்போம். ஆட்சி முறை மாறுதா? அதேதான். அப்ப ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறவில்லை. இப்ப உங்க பிள்ளை எதுக்கு வந்திருக்கோம்? ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு. ஆட்சி முறை என்ன பண்ணுவாய் சீமான்? உலக தரத்திற்கு கல்வியை கொடுப்பேன். இப்போ நீங்கள் நாமக்கல் எல்லாம் எல்லா ஊரில் இருந்து நல்ல கல்வியின் தரமாக இருக்குன்னு தனியார் முதலாளிகள் நடத்துகிறத பிள்ளைய படிக்கிறீங்க, கட்டணம் அதுக்கு அப்பேன். அதை தாண்டிய கல்வியின் தரத்தை 1 ரூபா கட்டணம் இல்லாமல் என் பிள்ளை கொடுப்பேன். இது என்ன மாற்றம்? அடிப்படை மாற்றம். ஏன்? என் பிள்ளைகளின் அறிவு விற்பனைக்கு இல்லை. சட்டம், முதலமைச்சர் மகனா பேரனா, அமைச்சர் மகனா பேத்தியா, பாராளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினர், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா, எவன் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் மீறி தனியார் பள்ளியில் படித்தா உனக்கு எவ்வளோ மாத சம்பளம்? 2 லட்சமா? 1 லட்சத்தை துண்டிச்சிருவான். நீ தேச துரோகம் பண்ற, நீ நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ற, அதனால தெண்டம் 1 லட்சத்தை கட்டிட்டு போன்ட்டு 2 தடவை எடுத்தான்னு வச்சுக்க, அங்கிருந்து பிள்ளைய குட்டி இங்கே சேர்த்துருவாப்புல. உலக தரத்திற்கு உள்ள கல்வித்தரத்தை உயர்த்திடுவேன். அப்புறம் மருத்துவம், பணக்காரனுக்கு நோய் வந்தா தனியார் மருத்துவமனையில் பார்த்து உயிரோட வீட்டுக்கு வரான். நமக்கு நோய் வந்தா பாடை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போறோம். இதான் இங்க இருக்கிற மருத்துவத்தரம். மாத்திரம் எப்படி மாத்திரம்? நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கொடுப்பான்? நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கொடுப்பாங்க? நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும்? அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ? தனியார் மருத்துவமனை எந்த தரத்தில்
மற்றவர்களுக்கு மருத்துவம் குடிக்குதோ வசதி படைத்தவர்களுக்கு, அதை நாமக்கல்லில் கடைகோடி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏழை தாத்தா பாட்டிக்கும் எளிய பிள்ளைகளுக்கும் கிடைக்க செய்வதுதான் முழுமையான மக்களாட்சி. இந்த தேர்தலின் பயனதுதான், மக்களாட்சியின் மாண்பதுதான், நீங்கள் செலுத்துகிற வாக்குக்கு இருக்கிற மரியாதை அதுதான். அதை உங்கள் மகன் செய்வேங்கிறேன். கட்டணமில்லாத கல்வி, கட்டணமில்லாத மருத்துவம் இவர்கள் கொடுப்பது போல உள்ள உலக தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக. இவர் பணக்காரர், அவருக்கு ஒன்று கொடுப்போம். இவர் ஏழை, இவருக்கு ஒன்று கொடுப்போம். உயிர் ஒன்று தான். ஏழை கொன்று பணக்காரனு கொண்டு இல்லை. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். அதனால எல்லாருக்கும் ஒண்ணுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? தண்ணீர் தடையின்றி தண்ணீர் தருவேன். தூய குடிநீரை தருவேன். தண்ணீரை விற்கிற முதலாளிகளுக்கு தடை போடுவேன். மீறி வித்தால் தூக்கி 6 மாசம் சிறையில் அடை. நீ இதுவரை உன் கம்பெனி இருந்தது சரி, காலி பண்ணிட்டு கிளம்பு. நாமக்கல் இல்லை, நீ திருச்செங்கோடு இல்லை, குமாரபாளையம் இல்லை, எங்கே இருந்தாலும் எங்கள் ஆத்தாளப்பனுக்கு முறையான தூய குடிநீரை நானே குழாயை போட்டு அங்கங்கே கொண்டு போய் பிடிச்சிக்க. உன் பிள்ளை தரேன். ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, கலப்படக்காது, தூய நீர் நானே கொடுத்துருவேன். இது 3 தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் கட்டணம் இல்லாமல் தருவேன். இலவசம்ங்கிற ஏன் உச்சரிக்க மாட்டேங்கிறேன்? அந்த இலவசம்ங்கிற சொல்ல அழிச்சு கிழிச்சு எரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் தேசத்தை நாசமாக்கி சொல்லு அது ஒண்ணுதான். ஏன்னா எங்க ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கேள்விப்பட்டிருப்பேன். சின்ன பிள்ளைய படிக்கணும், பெரிய பேரறிஞன், தமிழ் பேரறிஞன். அவர் சொல்றாரு, ஆறுதலால் காயங்கள் ஆறாது. எனக்கு கையில் அடிபட்டுருச்சுன்னா, ஐயா அடிபட்டுருச்சாயா கவலைப்படாதையான்னு எங்க அம்மா சொல்றதுனால காயம் ஆறாது. அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. தூறல் பெஞ்சு பயிர் விளையாது. அதுபோல என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசமத்தில் எந்த வளர்ச்சியும் நீங்க காண முடியாது. அப்ப அந்த இலவசம்ங்கிற சொல்ல நான் ஒழிக்கணும். உன் மயன், உன் உடன் பிறந்தவன் கூட்டத்தில் இப்படி கையேந்தன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? சீமாம் பிச்சைக்கார பைய பிச்சை எடுக்கிறான்னு. நான் ஒருத்தன், தனி மனிதன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா அது பிச்சை இல்லாமல் எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? எப்படி ஆகும்? தனி மனிதன் எடுத்தா பிச்சை, தமிழ்நாடு சேர்ந்து எடுத்தா பிச்சை இல்லாமல் எப்படி அது இலவசமாகும்? பிச்சை எங்க இருக்குது? இலவசம் கொடுக்குற காசை எங்கிருந்து எடுக்கிறான்? நம்மகிட்ட இருந்து தவிர்க்க முடியாத ஒன்றில் வரியாக, பிறகு நாட்டை அடமான வச்சு கடனாக. கடன் எதை வச்சு கொடுப்பான்? 10 லட்சம் கோடி கடன். நீ ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வா. கடன் கொடுக்குறவன் என்ன கேட்பான்? நகையை வை, பண்ட பாத்திரத்தை வை, சொத்தை வை, வீட்டை வை என்று கேட்பானா? கேட்க மாட்டானா? 10 லட்சம் கோடி எதை நம்பி கொடுத்தான் அவங்களுக்கு? எதை நம்பி கொடுத்தாங்க? புரிஞ்சிருச்சு. மக்களின் நலத்தை, மண்ணின் வளத்தை, நாட்டை அடமான வைத்து, நம்ம அப்பன் வீட்டை அடமான வைத்து கடன் பெறுவது போல தமிழ்நாட்டை அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் இவர்கள். ஒரு தகப்பன், நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு சொத்து வைத்து போகிறேன், வீடு வைத்து போகிறேன், கார் வைத்து போகிறேன், அதெல்லாம் இல்லை. கடனை மட்டும் என் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகக்கூடாது. கடங்கார பய மகன் என்ற சொல்லை மட்டும் வைத்துட்டு போகக்கூடாது. வீட்டை ஆளுகிற தகப்பனுக்கு எதென்றால் நாட்டை ஆளுகிற தலைவனுக்கும் அதுதான். 10 லட்சம் கோடி கடன். இப்போது தேர்தலில் நிற்கிற இந்த 3 பேரும் அறிவித்திருக்கிற இந்த இலவச அறிவிப்புகளை நிறைவேற்ற மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படும். அப்ப இன்னும் 5-10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இப்பவே 1 லட்சம் கோடி வட்டி. இப்ப மறுபடியும் 5-10 லட்சம் கடன் வாங்கினா மறுபடியும் 2 லட்சம் கோடி வட்டி. ஒரு நாட்டின் நிதிநிலையே பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான். இந்த 2 லட்சம் கோடி வட்டி போயிட்டா எப்படி வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்ப, காவல்துறைக்கு சம்பளம் கொடுப்ப, எப்படி போக்குவரத்து தொழிலாளிக்கு, அரசு மருத்துவருக்கு எப்படி காசு கொடுப்ப? அடிப்படை நிர்வாகமே என்ன சொல்றோம்? தளன்று போயிடும், சிதைஞ்சு போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நாடு தடுமாறிடும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டு அங்கங்கே புரட்சி போராட்டம் வெடிச்சிடும். இப்பவே மருத்துவர்கள் சம்பளம் கேட்டு, ஆசிரியர்கள் சம்பளம் கேட்டு, செவிலியர்கள் கேட்டு எல்லோரும் வீதியில் நிற்கிறார்கள். இங்க ஒரு நெருப்பு துண்டு, இங்க ஒரு நெருப்பு துண்டு, இங்க ஒரு நெருப்பு துண்டாக இருக்கிறது. இந்த சிறு சிறு நெருப்பு கங்குகள் ஒரு நாள் அப்படியே ஒன்றாகி பற்றி எரிந்தால் அதுக்கு பேர்தான் என் உடன் பிறந்தவனை புரட்சி. புரட்சி தீ அது பற்றி எரியாது என்று எவனும் சொல்வதற்கு இல்லை.
இப்படித்தான் இலங்கையில் எரிந்தது, இப்படித்தான் பங்களாதேஷில் எரிந்தது, இப்படித்தான் அண்மையிலே நேபாளில் எரிந்தது, இப்படித்தான் நாளை இங்கே எரிய போகிறது. அதற்கு முன் எச்சரிச்சுக்க, அதற்கு முன் எச்சரிச்சுக்க. என்ன பண்ண? 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொண்டிருக்கான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சு கொண்டிருக்கான். இது நல்லா இருக்கு தொடரணும்னா அதே தூய்மை தலைக்கு போட்டு, உதயசூரியனுக்கு போட்டு குடிச்சா 6 லட்சம் அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியம்மா தாலி எடுத்திருக்கா. அது 12 லட்சமா வரணும்னா போட்டுருப்பா, போட்டு யார் கேட்டா? போட்டு 8000 இப்போ இலவசம் தரேன் இருக்காப்புல டோக்கன். அது 16000 வரணும்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு அவருக்கே போட்டு, யார் வேணாம்னா போட்டு. ஆனால் எண்ணெயை தூக்கி சுடுகாட்டில் போட்டு நீ என்ன செய்ய? செல்லம்மா வீட்டுக்கு சாப்பிட வானேன்னு கூப்பிட்டு சோத்தில் வசத்தை வச்சு கொண்டு. ஏன்னா உங்கூட பிறந்தது கத்தி சாகிறதுக்கு ஒரே நாள்ல மொத்தமாக செத்து போறேன். கேடு கட்ட கேவலம் கட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு டேய் நீ பொழைக்கிற வாழலை. நாய் பொழைக்குது, பன்னி பொழைக்குது, நரி பொழைக்குது. எது கிடைக்கிறத தின்ட்டு வெந்ததை தின்றால் விதி வந்தா சாமி என்ன போடுறே சாப்பிட்டு சாகிறது. அது பொழப்புடா. வாழ்க்கை என்பது செம்மாந்து வாழ்வது. புரியுதா? செம்மாந்து வாழ்ந்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறான். அப்படி வாழ்வாங்கு வாழணும்டா. எத்தனை பேரா வாழ்ந்தான் செத்தான். எவன்டா உனக்கு நினைவில் இருக்கான்? எவன் இருக்கான்? தீரன் சின்னமலைன்னு நம்ம வீர பெரும்பாட்டை இருப்பான். காளிங்கரா என்னும் மகத்தான் நம்ம பாட்டை இருப்பான். கொடிகாத்த குமரன் இருப்பான். அழகுமுத்து கோன் இருப்பான். பூலி தேவன் இருப்பான். மருதுபாண்டி இருப்பான். யார் இருப்பா? பாட்டி வேலுநாச்சியா இருப்பா. கப்பல் செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய நம்ம பாட்டன் வாபுசி இருப்பான். அவன் மனசுல சிங்காரவேலர் இருப்பான். சிவானந்தம் இருப்பான். அயோத்தாத்தா பண்டிதன் இருப்பான். ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா இருப்பான். அண்ணல் அம்பேத்கர் இருப்பார். யாரா இருப்பா அவன் மனசுல? யாரா இருப்பா? தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தாத்தா இருப்பான். பெருந்தலைவன் காமராஜர் இருப்பான். கக்கன் இருப்பான். செம்மாந்து வாழ்ந்தவன் தான்டா நெஞ்சில இருப்பான். அப்புறம் வாழ்றது வாழ்க்கையாட. பிறந்தும் இரவா புகழ் பெற்று வாழ்கிறவன் எவனோ அவன் தான்டா வாழ்ந்தவன். அவன் தான்டா வாழ்ந்தவன். அவன் தான் வாழ்ந்தவன். ஐயோ அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா நீ வாழ்ந்திருக்காயிடா. ஓ இப்பத்தான் சாகுறாரா அப்படின்னு கேட்டா நீ எப்பவோ செத்துட்டாயிடா. எந்த வாழ்க்கை நீ வாழ போற? எது உன் வாழ்க்கை? எது எது? ஈக்கி எறும்புக்கு இரையா இருக்கணும்னு அரிசி மாவுல கோலம் போட்ட நீ அரைப்படி அரிசிக்கு கையேந்தி நிக்கிறியே அந்த வாழ்க்கையா? நாயை கட்டினாண்டா எல்லாம் திண்ணையில. நீ திண்ணை கட்டினாடா. வாசல்ல நாயை கட்டினானே திண்ணை கட்டினாண்டியாண்டா. போவரெல்லாம் விருந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போட்டோம்னு அந்த மாண்பும் மகத்துவம் பெற்ற இனம்டா நீ. நீயாடா ஒரு மலை கரும்புக்கும் 1 கிலோ அரிசிக்கும் வெள்ளத்துக்கும் கையேந்தி நிற்கிற? உன் பாட்டே டே மன்னன் வல்லனா இருந்தது. எந்த நாட்டு வரலாறு அதை படிடா. மன்னன் வல்லனா இருந்தது. ஓ முன்னவன் தானடா. பாரி ஓரி காரி அப்ப ஆய் நல்லி அதிகமான் பேகுன்னு 7 வள்ளலும் கொடை வள்ளலா இருந்திருக்காண்டா. மயிலுக்கு போய் போர்வை பத்திட்டு போன பேகனின் பேத்தியும் பேரணும் வேட்டி கிடைக்குமா சேலை கிடைக்குமா இது என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன ஆயிடுச்சு உனக்கு? மானத்தை மறைச்சு கட்ட 6 முளை வேட்டி வாங்க முடியல, 8 முளை வேட்டி வாங்க முடியல. அதே வேட்டியில தூக்குல திங்கி செத்தா என்னடா குறைஞ்சிரும்? மானமாவது மிஞ்சும். இந்த 8000 ரூபா டோக்கனை வச்சு 8000 ரூபா டோக்கனை இந்த மானத்துக்காக உயிரை விட்ட இந்த இனம் மானம் கட்டி நிக்குதே. இந்த மானத்தை வாங்கிட்டு வந்துருவியா? குடிச்சு செத்து நம்ம சித்தப்பன் பெரியப்பேன் நம்ம ஆத்தாக்கால 6 லட்சம் பேரை தாலி எடுத்திருக்காளுகளே அவன் உயிரை வாங்கிட்டு வந்துருவியா? கண்ணு முன்னாடி உன் மலையை பூமி தாயின் மரெல்லாம் அறுத்து வித்துருக்கானே அந்த 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவியா? எதை வாங்கிட்டு வருவேன்? சரி இந்த 8000 ரூபாய் வச்சு என்ன செய்வேன்? எனக்கு பட்டியல் கொடு. என்ன செய்வேன்னு சொல்லு. என்ன செய்வேன்? 1 மாசத்துக்கு குவார்ட்ரு 10 வீரனை வாங்கி உள்ள போடுவேன். வேற என்ன போடுவேன்? நீ வீரன், நான் வீரன். பிறப்பிலே நம்ம பரம்பரையே வீர மரபினன். அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. வீர மரவர்கள் நம்ம. எவனாவது சாராய பாட்டிலுக்கு வீரன்னு பேர் வைப்பானாடா? எவனாவது வைப்பானாடா? தமிழனின் வீரத்தை கொச்சைப்படுத்துறான். வீரன்னு வச்சு அவன் இந்த சாராயமே வீரன்னா சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்கு, நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர் இவர்களுக்கெல்லாம் என்னடா நம்ம பேர் இப்படி வைக்கலாமாடா? இப்படி ஆஃப் குவார்ட்ரு அப்படி வைக்கலாமா? ஒழிக்கணும்டா. அவங்கள ஒழிக்கணும்டா. உன் மகன் உன் உடன் பிறந்தவனு போடு. வந்தவன டாஸ்மார்க்க மூடுறேன். அப்ப என்ன திறப்ப? பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் கல்ல திறக்கிறேன்.
திறக்கிறேன். டேய், உலகம் புறா குடிக்கிறான்டா கல்ல. உலகம் புறா கலப்படம் இல்லாத இயற்கை பால்னு உலகம் புறா குடிக்கிறான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் குடிக்கிறான். உன் மாநிலத்தில் மட்டும் தடையை வச்சுட்டு கணக்கு இல்லாமல் சாரா வியாபாரம் குறைஞ்சிரும்னு இதை தடைன்னு வச்சுட்டு அதை வித்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் எச்சரிச்சுக்க. டேய், எச்சரிச்சுக்க. ரொம்ப கத்த விடாத, புரியுதா? ரொம்ப தூரம் நிற்கணும். 15 ஆண்டுகளாக கத்திட்டண்டா, பார்த்துக்க. ஓட்டுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்ற ஒருத்தனை தேடு. ஏன்? அவன் உன்னை ஏமாத்த நினைக்கல. நான் இலவசம் தரமாட்டேன்னு சொல்றவனை பாரு ஏன் சொல்றேன். நான் உன்னை ஏமாத்த நினைக்கல. இலவசம் தரமாட்டேன் பின்ன என்ன தருவேன்? இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை இல்லாத உன் வாழ்க்கையை தருவேன். நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை தாரேன். உன் வயிற்றுல பிறந்துட்டேன், உன் கூட பிறந்துட்டேன், அதே ரத்தங்க ஓடுது. உன்னைய கையேந்தி நிற்கிற நிலைமையில் நான் வைக்க மாட்டேன். என் ஆத்தாளப்பையும் அண்ணன் தம்பிய எந்த காரணத்து மட்டும் எதுக்காகவும் தன்மானத்தை இழந்து கையேந்தி நிற்கிற வாழ்க்கையை நான் தரமாட்டேன். நீ தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை தாரேன். இதே நாமக்கல்ல கணக்கில்லாத தொழிற்சாலைகளை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி படித்தவன் படிக்காதவன் அனைவனுக்கும் அரசு வேலையை தாரேன். நான் தாரேன். தாரேன்னா தாரேன். மரவள்ளி கிழங்கு விளையுது. மரவள்ளி கிழங்குல இருந்து தாள் தயாரிக்கிறது, நூல் தயாரிக்கிறது. கணக்கில்லாத நீ நயத்திரி இந்த நெகிழித்தாள் பிளாஸ்டிக்கு இந்த நெகிழி பையை தொலைச்சிட்டு அந்த மரவள்ளி கிழங்குலேருந்து பை தயாரிப்பேன். நீ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். வாங்கிட்டு வந்துட்டு பை வேணாமா, தண்ணியில் எப்படின்னா கரைஞ்சி போயிடும். ஜப்பானில் நம்ம மரவள்ளி கிழங்குலேருந்து பை தயாரிக்கிறான்டா. நான் இங்கே தயாரிக்கிறேன்டா, நாமக்கல்ல தயாரிக்கிறேன்டா. தவிசூர் ஓட்ட போட்டாடே, ஓட்ட போட்டு எல்லாத்தையும் மாற்றுவோம். எல்லாத்தையும் மாற்றுவோம். ஊழல் லஞ்சமில்லாத உண்மை நேர்மையான நாடாக மாற்றுவோம். பசி பஞ்சமில்லாத நாடாக மாற்றுவோம். கொலை இல்லாத நாடாக மாற்றுவோம். மத போதை இல்லாது, சாதி மத சண்டைகள் இல்லாது, சமத்துவம் சகோதரத்துவம் தலைத்தூங்குகிற சமதர்ம சமூகம் படைத்த எல்லாரும் கூடி வாழுகிற தமிழ் தாயின் பிள்ளைகளாக வாழுகிற தலை சிறந்த நாடா நம்ம படைப்போம். தயவு செய்து ஒரு நிமிடம் யோசி. 23ஆம் தேதி வாக்கை செலுத்தும் போது என் உடன் பிறந்தவனை, என்னை பெற்றவர்களை, அந்த இடத்தில் ஒரு நொடி சிந்தியுங்கள். ஒரு நொடி. அங்குதான் மாற்றத்திற்கான வாய்ப்பை வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிறது. அங்குதான் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி காத்திருக்கிறது. நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், கல்விக்கேற்ற வேலை காத்திருக்கிறது. அங்குதான் தரமான போக்குவரத்து, தடையின்ற மின், தடையற்ற மின்சாரம். அங்குதான் காத்திருக்கிறது. உங்க ஒற்றை விரலால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான மாறுதலை செய்யலாம். 23ஆம் தேதி வாக்ககத்திற்கு நுழையுங்கள். இந்த நிலையை ஒழித்து அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போரை தொடங்குங்கள். விவசாய சின்னத்தை தொடுங்கள். நீங்கள் உங்களுக்கு உணவளித்த வேளாண்குடி மகன் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அப்ப உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை. நீ சாப்பிட்டு விட்டுத்தான் போவாய். சாப்பாடை தந்தவன் யாரு? விவசாயி. ஃப்ரிட்ஜை தருவார்கள். ஃப்ரிட்ஜில் நீ என்ன வைப்பாய்? காய்கறி, வெண்டைக்காய், கீரை, சுரைக்காய் வைப்பாய். அதை எவன் தருவான்? விவசாயி. மிக்சி தருவார்கள். எதை அரைப்பாய்? மிளகாய், மஞ்சள், சீரகம், சோம்பு, மல்லி. எவன் தருவான்? விவசாயி. நீ கிரைண்டர், மாவரைக்கிற எந்திரம். எதை அரைப்பாய்? அரிசி, பருப்பு, உளுந்து. எவன் தருவான்? விவசாயி. அதை மறந்து விடாது போ. சாப்பிட்டு விட்டு போ. சாப்பாடு தந்த விவசாயிக்கு நன்றி என்று குனிந்து ஒரு தடவை தோடு. அவனும் வாழ்வான், நீயும் வாழ்வாய். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாக்களியுங்கள். என் அன்பு சொந்தங்களே, இந்த நாமக்கல் மாவட்டத்திலே போட்டியிடுகிற, ராசிபுரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சசிகலா இளங்கலை காட்சி தொடர்படுத்திய என் அன்பு தங்கைக்கு விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். இவள் வெற்றி, உங்கள் வெற்றி. என் தங்கச்சிக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் தங்கைக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் நீங்கள் வெறுவீர்கள். இதுவரைக்கும் மாறி ரெட்டலை, உதயசூரியன், கை, தாமரை செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எதில் வென்றீர்கள்? அவர்களிடத்தில் அதிகாரம் போனது, பதவி போனது. நீங்கள் எந்த இடத்தில் வென்றீர்கள்? தோற்று போனீர்கள். என் தங்கைக்கு வாக்கு செலுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஏன்? அவள் அதிகாரம் உங்கள் அதிகாரம், அவளுக்கு பதவி உங்களுக்கான உதவிக்கு. தயவு செய்து எளிய மகள், என் உயிர் தங்கை சசிகலா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்ததாக
சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே மின்னணு பட்டயம் படித்த என் அன்பு தங்கை பொன்னுமணி அவர்களுக்கு, சேந்தமங்கலத்தில் பொன்னுமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் பிள்ளைகளை பாருங்கள், வேட்பாளர்கள் அல்ல, பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற மக்கள் படை. மாசெத்தும் சொல்லுகிறான் மகத்தான பெருமக்களே, மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒண்ணுமில்லை என்று. இன்னைக்கு உங்களுக்கென்று உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்புற மகத்தான படை இருக்கிறது. இந்த நாட்டில் உங்கள் மகனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பயப்படுவார்கள். பரந்தூர் விமான நிலையம் ஏன் நிற்கிறது? எங்களுக்காகத்தான். 8 வழிச்சாலை போடப்படாமல் ஏன் நிற்கிறது? எங்களுக்காகத்தான். காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டப்படாமல் ஏன் நிற்கிறது? உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான். பேனா சிலை கடலுக்குள் வைக்காமல் ஏன் நிறுத்தப்படுகிறது? உங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்காகத்தான். அப்போ என் மக்களுக்கு ஒரு துயர், ஒரு பேரிடர் வரும்போது தடுக்க ஒரு படை இருக்கிறது. அந்த படையில் மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி படையில் முன்கள போராளிகள் தான் உங்கள் பிள்ளைகள். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாமக்கல் சட்டமன்றத்திலே போட்டியிடும் அன்பு தம்பி பொறியாளர் பிரவீன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி, பிரவீன்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் வெல்லுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை வாசித்த நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை பின்வைக்கிறோம். அவர் அதிகாரம் மிக வலிமையானது என்றார். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அதனால் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் இந்த இனத்தின் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். ஏப்ரல் 23 புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க. எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு பிள்ளைகள் வெல்க. நாமக்கல்லில் என் அன்பு தம்பி பிரவீன் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.